வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, எந்த விஷயம் உன் வாழ்வில் நடக்க வேண்டுமென உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு இந்த ஸ்வஸ்திக்கை தொட்டாயோ அது இப்போதே நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வாழ்வில் முடித்து கொடுப்பதற்காகவே இந்த வராகி தாய் நான் தயாராக வந்துள்ளேன் என் தங்கமே. யார் உன்னை குறைத்து பேசினாலும் வெகுவாக பாராட்டி பேசினாலும் எப்போதும் அடக்கமாக பொறுமையாக பணிவாக இருப்பதுதான் விவேகமுள்ள பிள்ளைக்கு அடையாளம். சில சமயங்களில் சில பேருக்கு காரியமாக வேண்டுமானால் உன்னை போற்றி பாராட்டி புகழ்ந்து பேசுவார்கள். காரியம் முடிந்த பிறகு உன்னை கண்டுகொள்ளாமல் கலட்டி விட்டு போவார்கள். எது எப்படி நடந்தாலும் நீ எப்போதும் ஒரே மாதிரி இருந்துவிடு. எல்லாருக்குள்ளும் இந்த வராகி அம்மா நிறைந்து இருக்கிறேன். கண்டிப்பாக உன் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடித்து உன் வாழ்வையில் நன்மைகள் வரும்படி செய்யத்தான் போகிறேன். பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் துன்பத்தை போக்குவதற்காக உனக்காக நான் ஓடோடி வருவேன். எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என மனம் சஞ்சலப்படாமல் நடப்பது அனைத்துமே நன்மைக்கே என மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. உன் வாழ்க்கையை நீதான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என முடிவெடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு கடந்த காலங்களில் நடந்த சில விஷயங்களை நினைத்து இப்படி கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி உன்னால் வாழ முடியும்? சொந்த காலில் வாழ்ந்தாலும் நீ சுயமாய் உழைத்து முன்னேறினாலும் கூட, கஷ்டப்பட்டு நீ நல்ல நிலைமைக்கு வந்தாலும் கூட மற்ற மனிதர்களையும் எப்போதும் மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். ஏனெனில் சொந்த காலிலேயே நீ நின்று உழைத்து கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு வந்ததால் யாரும் சுடுகாட்டுக்கு போய் தனியாகவே நடந்து போய் படுத்துக்கொள்ள முடியாது. 4 பேர் தூக்கி கொண்டுதானே கடைசியில் போக வேண்டும். அதனால்தான் எப்போதும் யாரையும் மதிக்காமல் தூக்கி எறிந்து பேசுவதோ அலட்சியமாக நடந்து கொள்வதோ வேண்டாம் என சொல்கிறேன். இப்போது உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதே. அளவில்லாத மகிழ்ச்சியும் இன்பமும் ஆரண பெருகி வந்து உன் வாழ்க்கையை களை கட்டப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வராகி தாய் நானும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். கஷ்டம் வரும்போது கல் என தெரியாமல் கடவுள் என என்னை நம்பி வருபவர்கள்தான் கஷ்டம் முடிந்து போய்விட்டால் என்னை ஏதோ சாதாரண கல் போல நினைத்து கொண்டு கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். கஷ்டம் பிரச்சனை மட்டும் வரும்போது என்னை தேடி வராமல் எப்போதும் என்னை மனதார தாயாக நினைத்து வணங்கக்கூடிய என் பிள்ளைகளுக்கு எப்போதுமே வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் என் செல்லமே. கஷ்டம் ஆபத்து கவலை மட்டும் வரும்போது என்னை தேடி வராமல் எப்போதும் என்னை யாரெல்லாம் மனதார நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் நான் கூடவே இருந்து அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அமைத்து கொடுத்து அவர்களை அழகாக வாழ வைப்பேன். உன் வாழ்வில் நல்லது செய்வதற்காக நான் இருப்பதைப் போல உன் வாழ்க்கையை கெடுப்பதற்காக ஒரு 3 விஷயங்கள் உன்னுடனேயே இருக்கிறது. அது யார் என்னவென நான் சொல்கிறேன், கேட்டு தெரிந்து கொள். உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு நல்லது செய்வது போல நடித்து கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்கிற சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அதே போல உனக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் கூட உன்னை பற்றிய புறம் பேசிக்கொண்டு நீ நல்லா வாழ்கிறாய், அப்படி செய்கிறாய், இப்படி செய்கிறாய் என உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு பேசக்கூடிய உறவுகள் இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் உன்னுடனேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் உனக்கு எதிரியாக இருக்கிறது. அது வேறு எதுவும் இல்லை, உன்னுடைய வாய்தான். எந்த இடத்தில் எது பேச வேண்டும் என தெரியாமல் இடம் பொருள் என எதுவும் யோசிக்காமல் மனதில் பட்டதையெல்லாம் சட்டென்று பேசிவிடும் உன் வாயே கூட பல சமயங்களில் உனக்கு எதிரியாக மாறி விடுகிறதே. நீ யோசிக்கிறாய்தானே? அவசரப்பட்டு பேசிவிட்டு இதை நாம் சொல்லியிருக்க கூடாதோ, நாம் இதை சொன்னால் அவர்கள் இது நம்மை பற்றி தப்பாக நினைத்திருப்பார்களோ என பேசிவிட்டு ஒருபோதும் யோசிக்காதே. இந்த உலகம் மிக கொடுமையானது, கொடூரமானது. பார்த்து கவனமாக இல்லை என்றால் எப்போது என்ன நடக்கும் என யாராலும் சொல்ல முடியாது. மிருகங்களை விட மனிதன்தான் மிகவும் ஆபத்தானவனாக இருக்கிறான். மிருகங்களில் கூட இது நாய் இது நரி என்று தெரியும். ஆனால் மனிதர்கள் எல்லாம் ஒரே முகத்தோடு நல்லவர்கள் போல் நடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
அவர்களிடம் பழகி அவர்கள் ஏமாற்றிய பின்பு துரோகம் செய்த பிறகு, கடித்த பிறகுதான் தெரிகிறது அவர்கள் மனிதர்கள் அல்ல, நாய், மோசமான விலங்கினம் என. இப்படி ஏமாற்றமும் துரோகமும் செய்யக்கூடிய, பொய் சொல்லி ஏமாற்றக்கூடிய நரிகளைப் போல மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் நீதான் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சில கபடதாரிகள் இடத்திற்கேற்றாற் போல மாறிக்கொள்வார்கள். ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு பொய் பேசவும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது. இடத்திற்கேற்றாற் போல நடந்து கொள்ள தெரியாமல் அப்பாவியாய் ஏமாளியாய் இன்னும் எத்தனை காலம் இருக்கப் போகிறாய் என் செல்லமே? நீ பார்க்கும் பார்வையை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு உன் எதிரே இருக்கும் மனிதனின் பார்வையில் இருந்து யோசித்தால், அவர்கள் நிலைமையிலிருந்து யோசித்தால், வாழ்க்கை என்ன என உனக்கு எல்லாமே புரிய வரும். எப்போதும் உன் வாழ்க்கை நீ உன்னிடத்தில் இருந்து உன் நிலைமையிலிருந்து பார்ப்பதெல்லாம் சரி, அதே போல அடுத்தவர்கள் நிலைமையில் நின்றும் பார்க்க கற்றுக்கொள். ஒரு விஷயம் தவறானது செய்து விட்டாயே, ஆனால் நான் செய்தது சரிதான் என நிரூபித்து வாதாடுவதை விட தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு உயரும் என் செல்லமே. ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்போது தேடிச் செல்கிறாயோ அப்போதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும். கடலில்தான் கலக்கப் போகிறோம் என்று தெரிந்தாலும் நதி தன் பயணத்தை நிறுத்துவதில்லை. நதியாக இருக்கும் வரை குடிநீரும் கடலாக மாறிய பின்பு மழையாகவும் மாறிவிடுகிறது. நீ எப்போதும் நதி போல ஓடிக்கொண்டே இரு. உன் இலக்கை அடையும் வரை நீ எதையாவது சமாளித்து எங்கேயாவது அனுசரித்து வளைந்து நெளிந்து ஓடும்போது கடைசியில் நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் நிச்சயமாக சேரி விடுவாய். எல்லாரும் வியந்து திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நீ வளர வேண்டும் என்றுதான் இந்த வராகி அம்மா ஆசைப்படுகிறேன். அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவுக்கு நீ இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் உன்னை திருத்தி பார்க்கும் அளவுக்கு தப்பான பிள்ளையாக ஒருபோதும் உன் வாழ்க்கையை வாழாதே. எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாய் அமையும்படியும் நீ சந்தோஷமாய் இருக்கும்படியும் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்வதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன். வழியே இல்லாத இடத்தில் கூட இந்த வராகி தாய் உனக்கென ஒரு வழியை உருவாக்குவேன் என் செல்லவே. நீ ஒருபோதும் கவலைப்படாதே. உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து போய் இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கு ஜெயமான சந்தோஷத்தை தரும் நாளாக இருக்க போகிறது. உன் மனதில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். ஒரு விஷயத்தை நீ பெற வேண்டும் என நினைத்து விட்டால் கடைசி வரைக்கும் போராடு. இது நடந்தால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என பயப்படுவதையும், இதனால் ஏற்படும் விளைவுகளை நினைத்து கவலைப்படுவதையும், தோல்வி பற்றி யோசிப்பதையும் செய்யவே கூடாது. என்ன ஆனாலும் நடப்பது நடக்கட்டும். என் வராகி தாய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாள் என்ற அசாத்திய நம்பிக்கையோடு உன் வேலைகளை நீ திறமையாக செய்ய பழகு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டமும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. எப்போதும் என்ன செய்ய வேண்டும் என்பதை விட என்ன செய்யக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருந்தாலே எல்லாம் சரியாகும்.